ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம காதல் ரீசெட் ரிப்பீட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலையிலேயே ஃபாரின்ல எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ட்டு கேட்கறாங்க. அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நம்ம 2 பேர் ஸ்காட்லாண்டுக்கு ஒரு காம்படிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அதை நம்புறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அங்க போன இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு மெமரி இருக்கும். முந்தின நாள் நடந்ததே இன்னைக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, எப்பயும் மாதிரியே. அது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஆனா அதே பிக்சரைசேஷன்ல பெருசா நம்மளை அட்ராக்ட் பண்றவங்க எடுக்கல. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஆகிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த படத்தை நம்ம பார்க்கவும் செஞ்சோம். ஆனா அவரும் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ற அளவு தான் படத்தை எடுத்து வச்சிருக்காரு. பேரையும் விஜய்னு மாத்தி வச்சிருக்காரு. அது ஏன்னு தெரியல. ஏன்னா அவரோட பிராண்டே ஏஎல் விஜய் அப்படின்றது தான். சரி, ஓகே. இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி படம். லவ் போர்ஷன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. இருந்தாலுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சில இடங்களை தவிர. ஆனா மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமோட்டோகிராஃபி படம் ஃபுல்லாவே கலர்ஃபுல்லா தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸ்கிரீன் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஏஎல் விஜய் டச்சோட எழுதி எடுத்து தான் நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா ஏஎல் விஜய்ன்ற ஒரு பயங்கரமான படத்தெல்லாம் கொடுத்தவர், நம்மளால மறக்கவே முடியாத படத்தெல்லாம் கொடுத்தவர். குறிப்பா மதராசப்பட்டினம்லாம் நம்ம தியேட்டர்ல போய் உட்கார்ந்தா கடைசி வரைக்குமே நமக்குள்ள எல்லா ஃபீலையுமே கொண்டு வருவார். அது பேட்ரியாட்டிசமா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபுல் ஃபிளெஜ்டா கொடுத்த ஒரு டைரக்டர். அதே மாதிரி பல படங்கள் சொல்லலாம். ஆனா இந்த படத்துல இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த படம் எப்படி தராங்க அப்படின்ட்டு. மொத்தத்தில் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு ஓகேஷான வாட்ச் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.